Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. கர்நாடகால முதல்வர் சித்தராமையா தலைமையில காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. அங்க துணை முதல்வராக இருப்பவர் DK சிவகுமார். அவர் போட்ட ஒரு குண்டு மொத்த நாட்டையும் திகிலடைய செஞ்சிருக்கு. கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு எதிராக அகோரிகளை வச்சு விலங்குகளை பலியிட்டு மிகப்பெரிய யாகம் நடத்துறாங்கன்னு சொல்லி பகிர் கிளப்பி இருக்காரு. இது தொடர்பாக கேரள அரசு விசாரணையே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விஷயம் எந்த அளவு சீரியஸ்னு பாருங்களேன். அப்படி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். 2-3 நாள் முன்னாடி தான் DK சிவகுமார் இந்த அதிர்ச்சி தகவலை சொன்னார். எனக்கு எதிராகவும் முதல்வர் சித்தராமையாவுக்கு எதிராகவும் கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு எதிராகவும் சத்ரு பைரவி யாகம் நடத்துகிறாங்க. இந்த யாகம் கேரளாவில் இருக்கிற ராஜேஸ்வரி கோயிலுக்கு பக்கத்தில் காட்டு பகுதியில் நடக்குது. இதை எங்கள் அரசியல் எதிரிங்க தான் பண்ணுறாங்க. அது யாருன்னு தெரியும்னு சிவகுமார் சொன்னார். கையில் என்ன திடீர்னு புது கயிறு கட்டியிருக்கீங்கன்னு பத்திரிகையாளர்கள் கேட்டப்போ தான் இப்படி ஒரு அதிர்ச்சி தகவலை சொன்னார் சிவகுமார். அப்படி அந்த யாகத்தில் என்ன தான் பண்ணுறாங்கன்னு கேட்டப்ப, சத்ரு பைரவி யாகம்னா எதிரிகளை வீழ்த்த நடத்துகிற ஒரு யாகம். எங்களை வீழ்த்த பெரிய அளவில் பஞ்சபலி நடத்துகிறாங்க. அதாவது 5 வகை விலங்குகளை பலியிடுவாங்க. அந்த கும்பல் பறவைகள் 21 செம்மறி ஆடு, 21 வெள்ளாடு, 3 எருமை, 5 பன்றிகளை பலியிட்டு இருக்காங்க. இந்த சத்ரு பைரவி யாகத்தில் அகோரிகள் நிறைய பேர் இருக்காங்க. கேரள தந்திரிகளும் பலர் பங்கேற்றிருக்காங்கன்னு சிவகுமார் சொன்னார். இந்த யாகத்தை நினச்சி உங்களுக்கு பயம் இல்லையான்னு கேட்டப்ப, அவங்க என்ன வேணும்னாலும் பண்ணிட்டு போகட்டும், நான் நம்புகிற சக்தி என்ன காக்கும். அது மட்டும் இல்லை, எங்ககிட்ட கடவுள் ஆசீர்வாதத்தோட மக்கள் ஆசீர்வாதமும் இருக்குது. அதுவே எங்களை பாதுகாக்கும்னு நம்புறதா சிவகுமார் நம்பிக்கை தெரிவித்தார். யாகம் பண்ணுறது பின்னால் யார் யார் இருக்கான்னு மீடியா துருவி கேட்டப்ப, எல்லாத்தையும் என்கிட்டயே கேட்டால் எப்படி? நீங்கள் கேரளா ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் பக்கத்தில் போய் தேடி பாருங்கள், என்ன நடக்குது, யார் பண்ணுறா, எல்லாமே உங்களுக்கு புரியும்னு சிவகுமார் சொன்னார். சிவகுமார் சொன்ன குற்றச்சாட்டு இந்திய அளவில் அதிர்வலையை ஏற்படுத்த கேரள அரசாங்கம் உடனே விசாரணையில் களம் இறங்கிடுச்சு. அந்த மாநிலத்தோட சமூக நீதி அமைச்சர் பிந்து இதை பற்றி பேசினாங்க. நாட்டோட மற்ற பகுதிகளில் சமூகத்தை இருண்ட காலத்துக்கு இழுக்கும் இந்த மாதிரி மாந்திரீகம் யாகம் சடங்குலாம் நடக்குது. ஆனால் கேரளாவில் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் சிவகுமார் சொன்ன மாதிரி எதுவும் நடக்கான்னு விசாரிச்சுட்டு இருக்கோம்னு பிந்து சொன்னார். பொதுவாக சிவகுமார் அதிகமாக கடவுள் நம்பிக்கை கொண்டவர், அரசியலில் சாமர்த்தியமாக காய் நகர்த்தக்கூடியவர், நல்ல பொருளாதார பின்புலம் கொண்டவர், புத்திசாலி. அப்படி இருக்க இது பொய்யா இருக்காதுன்னு ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு இருக்கு. உண்மை என்னன்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம்.